السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. والذين يبيتون لربهم سجدا وقياما. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ينزل ربنا كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الأخير إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. சகல புகழ்ச்சியும் பெற்ற உள்ள நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்கர் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்காரே துஆலம் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இறுதி நாள் மற்றும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சொற்ப காலம் அழிந்து போகக்கூடிய துன்யாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு தந்து, மௌத்துக்கு பின்னால ஒரு நிரந்தர வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத மௌத்துக்கு பின்னால உண்மையான வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையில அல்லாஹுவால தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயர்தரமான சுவர்க்கத்தை நீங்க எல்லாரும் அடையணும் என்ற நோக்கத்தில் குறுகிய வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் எங்களுக்கு ஒரு மௌத்து இல்லை. எங்களுக்கு நாங்கள் மௌத்துக்கு பின்னால அல்லாஹுக்கு முன்னால எழுப்பாட்டப்படுவோம். உலக வாழ்க்கையில நாம் விட்ட மூச்சு
நாம் தின்ற உணவு, நாம் சம்பாதித்த சம்பாத்தியம் ஒவ்வொன்றையும் பற்றி நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்பான். இந்த ஒரு நிகழ்வை, இந்த விடயங்கள் எல்லாம் மறந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, பிரியார்களே, உலக வாழ்க்கையில அல்லாஹுவ அஞ்சக்கூடிய மக்களாக, சாலிஹான மக்களாக நீங்க எல்லாரும் வாழ்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களுடைய அமல்கள் எவ்வாறு இருக்கும், அவர்கள் உலக வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய பகற்காலங்கள் எந்த நிலைமையில இருக்கும், எவ்வாறு பகற்காலங்கள் அவர்கள் கழிப்பார்கள், அந்த நல்ல மக்கள் அவர்களுடைய இரவு நேரங்கள் எவ்வாறு கழியும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا. அல்லாஹ்வுடைய அடியார்கள், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியானுடைய பண்புகள்ல ஒன்றுதான், அவர்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பணிந்தவர்களாக, தலை குனிந்தவர்களாக நடப்பார்கள். அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம், இல்மாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், எந்த அளவுல அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணிவு, தவாது, அவர்கள் தலை குனிந்தவர்களாக, அவர்கள் பெருமை அடியல் போல் அவர்கள் தன்னுடைய காலால் நடக்க மாட்டார்கள். அவர்கள் தலை குனிந்தவர்களாக அவர்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, அடுத்த ஒரு பண்பு தான் அவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் மடையர்களோட, புத்தி அற்றவர்களோட, மடத்தனமாக நடக்கக்கூடியவர்களோடு அவர்கள் சேர மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், மடையர்கள், புத்தி அற்றவர்கள், மடத்தனமாக நடப்பவர்கள் முன்னால் வந்தா, அவர்களோட பேச ஆரம்பிச்சா, அவர்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் ஓரமாகி விடுவார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மடையர்களுடன் சேர்ந்து நாமும் மடையர்களாக ஆகுவதை விட நாம் அவர்களோட எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக மடத்தனத்தை நாம் வளர்க்காமல் நாம் ஓரமாகிவிட வேண்டும். அடுத்த பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மக்கள், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியானுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்களுடைய இரவு காலங்களில் இபாதத்தின் மூலமாக இரவை உயிர்ப்பிப்பார்கள், ஹயாத்தாக்குவார்கள். எந்த அளவுக்குண்டா அவர்கள் இபாதத் செய்யறத அவர்கள் ஆசை உள்ளவர்களாக, அல்லாஹ்வால அந்த அமல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலிகளை அவர்கள் இன்பம் கொண்டவர்களாக அவர்கள் இரவு நேரங்களில் இபாதத்தில் கழிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய இரவு காலங்கள் எப்படி இருக்கும்டா, وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا. அவர்கள் இரவை எப்படி கழிப்பாங்கடா, சுஜூதிலையும் கியாமிலையும் நின்றவர்களாக அவர்கள் தொழுகையிலே அவர்கள் கழிப்பார்கள் இரவு நேரங்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களிடத்தில் இந்த பண்புகள் இருந்துச்சு. அந்த நபிமார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபாக்கள் இரவு நேரங்களில் அதிகமாக இபாதத் செய்வாங்க. அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், கடைசி நேரத்தில் எழும்பி
அல்லது நடு நிசையினர் எழும்பி அல்லாஹுவா அழைக்கக்கூடியவர்களாக இபாதத்தின் மூலமாக இரவை கழிக்கக்கூடிய மக்களாக இருந்தார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுடைய பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. அவர்கள் தன்னுடைய விலாக்களை தன்னுடைய படுக்கையை விட்டும் அவர்கள் தூரமாக்கிய வண்ணமாக அல்லாஹ்வை இபாதத் செய்வார்கள். அல்லாஹ்வை பயந்தவர்களாக. அல்லாஹ் நாளை கியாமத்து நாளில் நரகம் என்பதை படைத்திருக்கின்றான். அந்த நரகத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்படணும் என்று பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள்? கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் தான் செய்த பாவத்துக்குரிய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக இருப்பாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு தஹஜ்ஜுல எழும்புறது ஒரு புறம் இருக்க, சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டிய அதானுடைய சப்தம் காதுல விளங்குது, காதுல விழுது. இன்றைக்கு சுபஹ் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்துடன் தொழணும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் கல்புல இல்லைண்டா எங்களை போல நஷ்டவாளிகள் யார் இருக்கும்? அந்த சஹாபாக்கள் இரவ ஹயாத்தாக்கினார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில், கடைசி நேரத்தில் எழும்பி தன்னுடைய தான் செய்த பாவத்துக்குரிய இஸ்திக்ஃபார், அதே போல முழு உம்மத்துக்கும் கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தஹஜ்ஜுத் தொழுக, இந்த தொழுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குறாங்க, சமூகம் அளிக்கிறாங்க. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் வீசக்கூடிய காத்து சுப்ஹானல்லாஹ், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த காத்து. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தஹஜ்ஜுத் தொழுறதால ஏனைய அமல்கள் செய்யறதுக்கு ஆசை, ஆர்வம் கல்புல உண்டாகும். ஏன்? தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்தது தான் தாமதம். முதலாக தஹஜ்ஜுடைய அமல்ல ஆரம்பிக்கிறாரே, அன்றைய நாள் முழுவதும் இதர அமல்கள் செய்யறதுக்கு ஆசை, ஆர்வம் கல்புல உண்டாகும். அது மாத்திரமல்ல, உணவுல ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை உண்டாக்குறான், செழிப்பை உண்டாக்குறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். கண் பாதுகாக்கப்படுது தஹஜ்ஜுத் தொழுறதால. பெரியார்கள் சொல்றார்கள், பகல் நேரங்கள்ல, பகல் காலங்கள்ல யாரு கண்ணை பாதுகாக்கிறாங்களோ, ஹராமான பார்வையை விட்டும் யாரு தன்னுடைய பார்வையை தடுக்கிறாங்களோ, பாதுகாக்கிறாங்களோ, இரவுல இபாதத் செய்யறது லேசாக அமையும். தஹஜ்ஜுத் தொழுக ஆசை, ஆர்வம் வரும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் கடைசி இரவுல இஸ்திக்ஃபார் செய்யறது, அல்லாஹ்விடத்தில் அழுந்து மன்றாடி துஆ கேட்பது, குர்ஆனை பார்த்து ஓதுறது, இதில் இன்பம் உண்டாகும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا لِنَفْتِنَهُمْ فِيهِ وَرِزْقُ رَبِّكَ خَيْرٌ وَأَبْقَى. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், ஏன் நபியே, நாங்கள் யாருக்கு சுவண்டியான மனமான உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோமோ அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய பார்வையால் எட்டி கூட பார்க்க வேணாம்.
அது வெறுமனே அது துன்யாவுடைய அலங்காரம். அது நாங்க கொடுத்திருக்கிறோம், அவர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி நாங்க கொடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் அது நிரந்தரமானது, அதுல நலவு இருக்குது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, துன்யாவுடைய அலங்காரத்தை பார்த்து இன்றைக்கு நாங்க மயங்கியதால அதான் சொல்லப்பட்டாலும் மஸ்ஜிதுக்கு போய்த்து நாங்க எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவோமே, உரிய நேரத்தில் நாங்கள் தொழுவோமே, தொழக்கூடிய தொழுகையை ஹுஷூஉதோட நாங்கள் அல்லாஹ் பயந்தவர்களாக அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தொழுகையை நாங்கள் தொழுவோமே என்ற ஒரு எண்ணம் கூட கல்வில உண்டாகது இல்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு நேரமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். மலக்குமார்கள் அந்த நேரத்தில் இறங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, 3 இரவை 3ஆக பிரித்து அதில் 3வது பங்கு 3வது பகுதியில் மலக்குமார்கள் இறங்குறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், யாராவது அவருடைய தேவைகளை கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, அதுக்கு நான் விடையளிக்கிறேன், அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், மை யஸ்அல்னி ஃபஅதியஹு, அவருடைய ஏதாவது விஷயங்களை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். மை யஸ்தஃபிருனி ஃபஅஃபிர் லஹ், அவர்கள் என்னுடைய அடியார்கள் செஞ்ச பாவத்துக்குரிய பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் அவர்கள் கேட்கிறாங்க இல்லையா, அவர்கள் கேட்டால் நான் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு பரக்கத் பொருந்திய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அவர்கள் முதலாவது செய்யக்கூடிய அமல் தான் ஓதுவார்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த ஆயத்தை அப்படி சூரத்து ஆல இம்ரான்ல வரக்கூடிய கடைசி பகுதியை தஹஜ்ஜுடைய நேரத்தில் அப்படி ஓதுவாங்க. ஓதி வானத்தை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத்தை அப்படி ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தை பார்ப்பாங்க. வீணான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் அந்த அளவு அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்களும் எழும்பி எங்களுடைய மனைவியும் நாங்கள் எழுப்பாட்டி, எங்களுடைய தொழக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் எழுப்பாட்டி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் ஹயாத்தாக்கினா, கொஞ்சம் நாங்கள் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆல இஸ்திக்ஃபார்ல நாங்கள் குர்ஆன் திலாவத்தில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை நாங்கள் ஹயாத்தாக்குறதால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் நாங்கள் கண்ணீர் வடித்து பார்ப்போம். அந்த நாள் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக, அந்த நாள் எவ்வளவு சுறுசுறுப்பாக, அந்த நாள் எவ்வளவு பரக்கத் பொருந்திய ஒரு நாளாக இருக்கும் என்பதாக நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த நாளில் நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அந்த நாள் அமைக்கும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த ஒரு இடத்துல ஒரு முசல்லால கணவன் அழுகையில் இருக்கிறாரு, குர்ஆன் திலாவத்தில் இருக்கிறாரு, மனைவி இன்னொரு முசல்லாவை போட்டு அவவும் இபாதத்தில் இருக்கிறார், பிள்ளைகள் இபாதத்தில். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் அந்த வீட்டுக்கு இறங்கக்கூடிய பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபாக்கள்
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள். அந்த சஹாபாக்களத்தில் இருந்த விசேஷமான அமல் இரவு ஹயாத்தாக்குறது. எனவே வீணான சகோதரர்களே, பெரியார்களே, நாமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவருடைய பண்பு எந்த முறையில் இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறானோ அப்படியாப்பட்ட அமல்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு ஓதித்தந்த உஸ்தாத்மார்கள், கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கபரானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபரை விசாலப்படுத்திடுவாயாக. உயர்தரமான சுவர்க்கத்தை நஷீபாக்கிடுவாயாக. நாமும் ஒரு நாள் மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், மௌத்தை சுவைக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமாவை முடிஞ்ச வண்ணம் எங்களுடைய ரூஹை கைப்பற்றல்வாயாக. முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் நீயே புரிந்து கொள்வாயாக. அவர்களுக்கு விமோசனத்தை உண்டாக்கிடுவாயாக. சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கை அவருக்கு நஷீபாக்கிடுவாயாக. எங்களது வாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.